இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னா என்னன்னு இங்க பாதி பேருக்கு தெரியல. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சமீப காலமாவே ஹெச் ராஜா இந்து சமய அறநிலைத்துறை பத்தி பேசிட்டு வராரு. இங்க இருக்கிற நடுநிலைவாதிகள்லாம் அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கறத கண்டுக்காம அவருக்கு எதிராக கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறானுங்க. சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். இந்து சமய அறநிலைத்துறை 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில அவர்கள் சாதித்ததுல இதுவும் ஒண்ணு. இந்து அறநிலைத்துறை அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற 38,000க்கும் மேற்பட்ட இந்து கோவில்களோட வருமானத்தை அரசு தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அரசு ஊழியர்கள் சம்பள பணத்துல இருந்து மந்திரிகளுக்கு கார் வாங்குற செலவு வரைக்கும் நம்ம கோவில் பணத்துல இருந்து தான் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சாமியே இல்லைன்னு சொல்றவன் கூட இந்து கோவில்கள்ல அறநிலைத்துறையில வேலை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான துறை தான் இந்த இந்து அறநிலைத்துறை. நீங்க எல்லாம் யோசிக்கலாம், அப்ப அந்த கிறிஸ்தவ அறநிலைத்துறை, இஸ்லாம் அறநிலைத்துறை அப்படின்னு ஏதோ இருக்கான்னு. அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அவங்க மத கோயில்கள்ல வர பணம் அவங்களோட அந்த சமுதாய மக்களோட முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் செலவிடப்படுது. அரசு இஸ்லாம் கிறிஸ்தவ மத விஷயங்கள்ல தலையிடவே தலையிடாது. இந்துக்கள் தான் இழிச்ச வயனாச்சு. இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம், கேள்வியும் கேட்க மாட்டோம். அப்படி யாராச்சும் நமக்காக கேள்வி கேட்டா அதையும் மதிக்க மாட்டோம். இந்து அறநிலைத்துறைன்னு ஒரு துறை எதுக்கு? ஒண்ணு இந்துக்களை காப்பாத்த உதவணும், இல்ல இந்து கோவில்களை பராமரிக்க உதவணும். இது எதுக்குமே இல்லாம எவனோ நம்ம கோயில் சொத்தை சாப்பிட்டு இருக்கான். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம கோவில்கள்ல இருந்து வருமானம் வருது. ஆனா கணக்கு காட்டப்படுறது வெறும் 40 கோடி 50 கோடி தான். இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? எத்தனையோ இந்து ஏழை மக்கள், மாணவர்கள் உடுத்த துணி இல்லாம, படிக்க வசதி இல்லாம, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வாழ்றாங்க. நம்ம கோவில்கள்ல இருந்து வர்ற பணத்தை வச்சு நம்ம இந்து பிள்ளைகளுக்கு உதவி பண்ணலாமே. இந்து ஏழை மக்களோட வறுமையை பயன்படுத்தி எங்க மதத்துக்கு வா, படிப்பை இலவசமா தரோம், எங்க மதத்துக்கு வா, வீடு கட்டி தரோம்னு இந்த மதமாற்ற சக்திகள் மதமாத்திட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இந்து மக்கள் வாழ்க்கையில முன்னேறிட்டாங்கன்னா அவங்க எதை சொல்லி மதமாத்துவாங்க? நம்ம கோவில் பணத்தை வச்சு நம்ம மக்களுக்கு உதவி பண்ணா இந்த மதமாற்ற சக்திகளுக்கு மரணடி விழும். நம்ம இந்து சகோதரர்கள் கிட்ட நாங்க கேக்குறது ஒண்ணுதான், நீ எந்த கட்சியா வேணா இருந்துட்டு போ, யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணிக்கோ. ஆனா நம்ம கோவில்களை காப்பாத்தணும், நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்தணும். சர்ச்சுகள்ல, மசூதிகள்ல வரக்கூடிய பணம் அவங்க மக்களை காப்பாத்துறதுக்காகனா நம்ம கோவில்கள்ல வர பணம் நம்ம மக்களை காப்பாத்த ஏன் பயன்படக்கூடாதுன்னு நாம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கலைனாலும் பரவாயில்ல, கேள்வி கேட்கறவங்களை விமர்சனம் பண்ணாம வச்சிருங்க.